வணக்கம் நேயர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராம். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன். அதாவது ஏர்போர்ஸ் ஒன் பேஸ்ல ஒரு டாக்ஸிக் த்ரெட் வந்ததா, அதை பத்தி நீங்க கூட ஒரு காணொலி ஆங்கிலத்துல போட்டிருக்கீங்க. என்ன சார் நடந்தது? சார், இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் ஹவுஸ் மாளிகையில் தான் இவர் இருக்காரு இல்லையா, ட்ரம்ப் இருக்காரு இல்லையா. இப்ப அவர் எப்பாவது வெளிநாட்டு பயணங்கள் போனோம்னா ஏர்போர்ஸ் ஒன் அப்படிங்கிற பிளேன்ல போவாரு. இந்த ஏர்போர்ஸ் ஒன் அப்படிங்கிற பிளேன் பக்கத்திலே இருக்கிற ஒரு ஏர்போர்ஸ் பேஸ்ல அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க எப்பவுமே. அந்த ஏர்போர்ஸ் பேஸ்ல சில பன்மாடி கட்டடங்கள் இருக்கு. அதுல ஒரு கட்டடத்துல ஏதோ வெள்ளை கலர் பொடியோட யாரோ ஒருத்தர் ஏதோ பேக்கேஜ் வந்திருக்கு. அந்த பேக்கேஜ் ஒருத்தர் ஓபன் பண்ணாரு. அதை ஓபன் பண்ண உடனே சுத்தி இந்த 7 பேருக்கு ஏதோ ஒரு குமட்டல், ஒரு மாதிரி அன்ஈஸி ஃபீலிங் இவங்களை 7 பேரையும் உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்றச்ச இதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2001 அப்புறம் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு வெள்ளை கலர் பொடி, அது நீங்க கையில தொட்டிங்கனாலே உங்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், பாதிப்பு அதிகமா இருக்கும். அது மாதிரியா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்தது. இதை அனலைஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற டெம்பரரி ரிப்போர்ட் என்னன்னா, இது அது போல இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கறத பத்தி இன்னும் சொல்லல. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேக்கேஜ் வந்தது இல்ல, அந்த பேக்கேஜுக்குள்ள சில பொலிட்டிக்கல் லிட்ரேச்சர்லாம் இருந்திருக்கு. இதை பத்தி இன்னும் வெளியில சொல்லல. அது என்ன மாதிரி, அதாவது லெஃப்டா ரைட்டா, ஓக்கா அதுவா இதுவா, லொட்டா லொசுக்கா அப்படின்னு ஒன்றும் சொல்லல. ஸோ இது என்ன ஆகுன்னு அது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ல நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் முன்னாலே, 1 மாசம் முன்னாடியோ ஒரு வலதுசாரி காமெண்டேட்டர் சார்லி கர்க் அப்படின்னு, இவர் ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்தாரு. அது தவிர ஒரு யூடியூப் சேனல் என்ன போல வச்சுட்டு இருந்தாரு. இவர் கேம்பஸா போய் ரைட் விங்னுடைய ஐடியாலஜியை பரப்புவார். கொள்கை பரப்பு செயலாளர்னு வச்சுக்கலாம் நீங்க. அவர் விவேக் ராமசுவாமி கூட 2 பேரும் போயிருக்காங்க சில கேம்பஸ்க்கு. 2 பேரும் ஜோடியா போய் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அவரை அசாசினேட் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அதை யாரோ ஒருத்தர் பிடிபட்டு, ஆனா அந்த பிடிபட்டவர் ரொம்ப தூரத்துல இருந்து இப்போ ஷூட் பண்ணிருக்காரு. சாத்தியக்கூறு இல்ல இவ்வளவு கரெக்டா. அவர் எங்க தாக்கியிருக்காரோ, கேரோட்டிட் அப்படின்னு ஒரு ஆர்டரி இருக்குங்க, தலையிலேருந்து உடம்புக்கு சேர வைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த ரத்த அது அந்த கேரோட்டிட் ஆர்டரிய கரெக்டா தொலைச்சிருக்காரு. அப்படி தொலைக்கிறது மிகவும் கடினம், கிட்ட தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ட்ரம்ப்புக்கு ஒரு வார்னிங், ரொம்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களையும் போட்டு தள்ளுவோங்கிற மாதிரி. அதே போல இது ஏர்போர்ஸ் ஒன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இதுவும் ஒரு வார்னிங்கா, இதுவும் ஒரு எச்சரிக்கையா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடந்தது. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் முடிவாயிருக்கு. பேக் டு யூ சார். சமீபத்துல நடந்த விஷயம் அடுத்தது தேர்தல்கள்லாம் நடந்திருக்கு, மாகாண தேர்தல்கள். குறிப்பா நியூயார்க்ல மேயரா மம்தானிங்கிற இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு இஸ்லாமிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுவும் ஒரு ட்ரம்புக்கான ஒரு செய்தியா? இன்னும் சின்சினாட்டி நினைக்கிறேன், அங்கேயும் ஒரு ஹாஷ்மிங்கிற ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் துணை ஆளுநரா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா இஸ்லாமியர்களுடைய அதாவது இஸ்லாமியர்களுடைய கைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை நோக்கி செல்கிறதா? கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் வெளிவருது சேது. ஆனா ஒரு பிரச்சனை இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மம்தானிக்காக ஓட்டு போட்டவர்கள் அனைவரும் அமெரிக்க சிட்டிசன்ஸ் இல்ல. சோ இது ஒரு ரிலாக்ஸ் பண்ணாங்க ரூல. அதாவது மேயர் எலெக்ஷன்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் ஓட்டு போடலான்னு. இது டெமோக்ராட்ஸ் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு சதி அப்படின்னு ரிப்பப்ளிகன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய ஓட்டு சதவிகிதம் பாத்தீங்கன்னா 50.4%. ரெண்டாவதாக அவரும் இன்னொரு டெமோக்ராட், அவரு 42% போல் பண்றாரு. இதுல பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டும் 7% போல் பண்றாரு.
இந்த ரெண்டாவது டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் வந்து முன்னாள் கவர்னர். இப்போ வந்து MK ஸ்டாலின் வந்து நான் சீஃப் மினிஸ்டரா இருக்க போறதுல நான் மேயர், சென்னை மேயருக்கு நான் போட்டி போட போறேன்னு இறங்கி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படியோ அதே மாதிரி ஆண்ட்ரூ கூமோ அப்படிங்கிறவர் வந்து மேயருக்கா நின்னாரு. அவருக்கு தான் வந்து ட்ரம்ப் தன்னோட ரிப்பப்ளிகன்ஸை வந்து நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. இத்தனைக்கும் அவருடைய பார்ட்டியால இன்னொருத்தர் இருந்திருக்காரு சில்வா அப்படின்னு, அவரு வேண்டாம்னு. இதுல பிளவுபட்டதுனாலதான் இவர் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதுதான் வந்து ஒரு மாதிரி இது வருது, முன்னால வருது. பட் எது இருந்தாலும் கூட பாருங்க, ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், அதுவும் மோடியை நான் ஜெயில் செய்வேன், அவரை வரவிட மாட்டேன், ட்ரம்ப் நான் இது பண்ணுவேன், அது அதெல்லாம் சும்மா. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, திமுக பேச்சாளர், மெயின் பேச்சாளருக்கு முன்னால வந்து ஆய் ஒயின்னு சொல்லுவாரு, நம்ம ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல. அந்த மாதிரிலாம் இவர் நிறைய பேசியிருக்காரு தன்னுடைய ஸ்பீச்ல எல்லாம். இதெல்லாம் முடியாது. மேலும் வந்து இந்த மேயர் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பசையுள்ளவர்கள், அதாவது பணக்காரர்கள் எல்லாம் இப்பொழுது மேன்ஹாட்டன் என்கிற நியூயார்க்ல 5 என்ன சொல்றது கான்ஸ்டிடியூவன்சிஸ் சொல்லலாம், 5 கவுன்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5ல மிகவும் செழிப்பானது மேன்ஹாட்டன். அது ஒரு ஐலண்ட். இதுதான் வந்து அங்கதான் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு, எல்லா பிசினஸஸ் எல்லாம் அங்கதான் ஹெட் குவார்டர்டு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மேன்ஹாட்டனை விட்டுட்டு மயாமி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாம்பே டு கோவா மாதிரி மேன்ஹாட்டன் டு மயாமின்னு ஒரு ரூட் ஆரம்பிக்க போறது அப்படின்னு நிறைய பேர் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ரெண்ட் எல்லாம் குறைப்பேன். அது வந்து ஏற்கனவே நியூயார்க்ல நிறைய பன்மாடி கட்டணங்கள் ரெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா $3000 இருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க $300 கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு பேரு. இதையும் குறைக்க போறானா, அவர் இலவசமா கொடுக்க போறானா? இலவசமா யாருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அது எப்படி இது பண்ண முடியும், சரி பராமரிக்க முடியும்? இதெல்லாம் சும்மா ஓடுக வரதுக்காக சேர்க்கறதுக்காக பண்ண விஷயங்கள். அப்புறம் வந்து பஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயா ஓட்டுவேன், எல்லாருக்கும் பஸ் ஃப்ரீ. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால தான் நான் வந்து எனக்கு உள்ள இருக்குது, ஆஹா MK ஸ்டாலினின் பேச்சு யாரோ ஒருத்தர் கேட்டு அப்படியே தேவ வாக்கா அதை வந்து எடுத்துட்டு அப்ப நான் பண்ண போறேன் அப்படின்னு உட்காந்து இருக்காரு. இதெல்லாம் முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேங்க, நான் ஒரு 4 மாசம் முன்னால நான் நியூயார்க் சிட்டிக்கு போயிருந்தேன். எனக்கு வந்து நியூ ஜெர்சி பிரின்ஸ்டனுக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 40-50 மைல் வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த ஜெட்கா, காரு, பஸ் எல்லாம் தேடி வாங்கணுங்கிற மாதிரி ஆயிடுது. JFK ஏர்போர்ட்ல இருந்து நேரா போக முடியாது. ஊபர் பிடிச்சிருக்கலாம், ஆனா ஊபர் கிடைக்கல அந்த டயத்துல, ஏன்னு தெரியல எனக்கு. நான் என்ன சொன்னேன், சரி நம்ம ட்ரெயின்ல போகலாம் அப்படின்னு. ஒரு ட்ரெயின், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின், அதுக்கப்புறம் மெயின் ஸ்டேஷன் வரும். அங்க போய் மெயின் ஸ்டேஷன்ல ஒரு மணி நேரத்துக்கு பிரயாணம் பண்ணணும். 3 இடத்துல டிக்கெட் வாங்கணும். சரிங்களா? முதல் இடத்துக்கு போனேன், டிக்கெட் கவுண்டர்ல யாருமே கிடையாது. நான் என்னடா பண்றது, யாருமே டிக்கெட் கிடையாது, ட்ரெயின் வந்துருது. நான் நினைச்சேன் சரி ட்ரெயின்ல ஏறிக்கலாம், செக் பண்ண வந்தாங்கன்னா அங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் அவர்கிட்ட, இது மாதிரி நான் பார்த்தேன் யாருமே இல்லை அப்படின்னு. நான் போனேன், அந்த ஃபுல் டியூரேஷனுக்கு யாருமே செக் பண்ண வரல. நான் இறங்கிட்டேன் முதல் ஸ்டேஜ்ல இருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அங்க போனா அங்கேயும் டிக்கெட் கொடுக்க யாரும் இல்ல, டிக்கெட்டை விற்க வர யாரும் இல்ல. அங்கேயே அந்த ட்ரெயினை ஏறிட்டு நான் வந்து அடுத்த இதுக்கு போனேன். அது பெரிய லாங் ஜேர்னி போற வேண்டிய ஸ்டேஷன். அங்க போனேன், அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து இதோ கிளம்புறது ட்ரெயின் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எல்லாம் தப்ப 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 தப்பா எல்லாரும் ஓடுறாங்க ட்ரெயின் போக. நானா பெரிய பொட்டி ரெண்டு கையில 2 பொட்டி வச்சுன்னு இருக்கேன். நானும் அப்படியே அவங்களோட இழுக்க செல்லப்பட்டு ட்ரெயினுக்குள்ள போயிட்டேன் நானு. அப்புறம் தான் தோணுது, அடடே நம்ம ட்ரெயின் டிக்கெட் கவுண்டருக்கே போய் டிக்கெட் வாங்கலையே அப்படின்னு. அது 1 மணி நேரம் ஜேர்னி. ஸோ டிக்கெட் உள்ள ஏறினதுக்கு அப்புறம் டிக்கெட் கலெக்டர் வந்தாரு. வந்துட்டு இது மாதிரி நான் இந்த இடத்துக்கு போனேன், நான் டிக்கெட் என்னால வாங்க முடியல, நான் இப்ப பே பண்ண தயார், நான் பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்கிறேன், இல்ல நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் போயிட்டாரு. அவர் வரல, என்னோட ஸ்டேஷன் வந்துட்டு நான் இறங்கி வந்துட்டேன். சோ என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலைங்க மொத்தத்துல. ஆனா இது வந்து ஒரு ஃபுல் டேர்மா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு எல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இல்லைன்னா எப்படிதான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க? அதுக்கான அதை ஓட்டுறவங்களுக்கு, டிரைவர்ஸ்க்கு, கண்டக்டர்ஸ்க்கு எல்லாம் காசு கொடுக்கணும். அப்புறம் அது மெயின்டெனன்ஸுக்கு காசு செலவாகும். இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு வழி தேடுதல். இப்ப வந்து மேயர் ஆயாச்சு, 34 வயசுல அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ ஒரு நானும் ஒரு மேயர்னு ஒரு பேர் வச்சுட்டாரு. இதனால அவர் எவ்வளவு சாதிக்க போறாருங்க அப்படின்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவரை வந்து பதவியிலேருந்து நீக்க முடியுமா அப்படின்னு. பதவி ஏற்கவே இன்னும் ஆரம்பிக்கல,
பதவியில நீக்க முடியுமான்னு அது ஒரு பெரிய வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு அப் அண்ட் கமிங் ரிப்பப்ளிகன் பாலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்காரு, எலி ஸ்டெஃபானிக் அப்படின்னு. இவரை நான் சந்திச்சிருக்கேன். மிகவும் நல்ல பெண்மணி, மிகவும் ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உண்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸோ இது வந்து வாதம் பிரதிவாதம் நடக்கிற 2 விதத்தை மேயரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். ஒன்னு கவர்னரால பண்ண முடியும், இன்னொன்னு வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற கவுன்சிலால பண்ண முடியும் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த அம்மா உடனே நான் கவர்னருக்காக போட்டியிட போறேன், அடுத்த வருஷம் அவர் போடுறது கவர்னர் எலெக்ஷன், நான் போட்டியிட்டால் அவரை நான் பதவியிலிருந்து நீக்கம் செய்வேன் அப்படி அவங்களோட இதுவே இதுதான், உறுதிமொழியே இதுதான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப லீடிங் கேண்டிடேட் ஆயிட்டாங்க கவர்னருக்கு. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கதை போயிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் எது நடக்க முடியும் அப்படிங்கறதுலாம் தெரியாது. மொத்தத்துல இவர் மேயர் ஆயிட்டாருங்க. நம்ம ஊர்ல இல்லையா ஒரு கிறிஸ்துவர் ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லி மேயரா இருக்காரு. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. பிரியா தானே அவங்க பேரு, பிரியா சம்திங், சென்னையில பிரியா. என்ன பண்ண முடிஞ்சது? இதெல்லாம் வந்து ஒரு விபரீதமா வந்து லாவை பிரேக் பண்றாங்க. ஆனா ஒருத்தரும் ஒன்றும் பண்றது இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ஊர்ல இதுதான் நடக்கிறதுங்க. இது வந்து ஒன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமா இந்தியா மட்டுமா சொல்ல முடியாது, உலகெங்கும் இந்த டெமோக்ரஸியை வந்து இப்படி உடைக்கிறார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க சார். நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு இஸ்லாமியரானதோ இந்தியரானதோ தவறு இல்லை. இந்த அடிப்படைவாதிகள் கையில வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் போகும் பொழுது கண்ணாமண்ணன் அவங்க வந்து டெசிஷன் எடுத்து அந்த இயல்பான தன்மையை மாத்திருவாங்க. அதுதான் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்த விஷயம் சார், ட்ரம்போட நிலைமை இன்னைக்கு என்ன சார்? ஏன்னா நினைச்சு ஒண்ணு பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல என்னுடைய நண்பர் மோடி வந்து இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து குறைச்சி வாங்க போறாரு பெட்ரோல, அவர் என்னுடைய சிறந்த நண்பருங்கிறாரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ்க்கு ஆசைப்பட்டு அவங்களோட டீல் போடுறாரு. என்ன சார், என்ன மனநிலையில இருக்காரு? அவருக்கான ஆதரவும் பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே போகுது யுஎஸ்ல. இது வந்து அவருடைய நம்பிக்கை என்னன்னா பலமான நம்பிக்கை. இது கேயாஸ், கிரியேட் கேயாஸ், முதல்ல குழப்பத்தை உண்டாக்குறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆர்டரை கொண்டு வருது அப்படிங்கிறது. இதை பத்தி நான் நிறைய எபிசோட் நான் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கேன். முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி எதுக்காக இப்படி பாகிஸ்தான் கிட்ட போய் இது மாதிரி டீல் போடுறாரு, அவங்க கிட்ட தான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு மோனோலாக் போட்டிருக்கேன். அது அண்மையில இன்னும் ரீசெண்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வந்துரும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சைனா கிட்ட அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிட்டு பாம்பா நான் அடங்கி உடங்கி இப்ப போய் எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு. 55ல இருந்து 45க்கும் நம்ம கொண்டு வந்திருக்காரு டாரிஃப்ஸ. ஸோ அது ஆனா அதுல இன்னைக்கு வந்து கூகுளி போட்டிருக்காங்க சைனாக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாருக்கு ஏற்றுமதி பண்றோம்னோ அந்த டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு. அதாவது இப்போ மிலிட்ரியில வந்து ரேர் எர்த்தை யூஸ் பண்ணா இது இவங்களுக்கு தெரிவிக்கணுமா, நாங்க F-35 யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் சும்மா வந்து கொழுப்பு, இது குசும்பு பணம், குசும்புத்தம். கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சைனாக்காரங்க, நிறைய குசும்பு பண்றாங்க. சோ இது மாதிரி இவங்க அது புதுசா வந்திருக்கு. மொத்தத்துல என்ன அப்படின்னா, ட்ரம்ப் சில விஷயங்கள் பார்த்தாரு, முடியும் நினைச்சாரு, சில இடத்துல அவருடைய பருப்பு வெந்திருக்கு. ஜப்பானோட, சவுத் கொரியாவோட, யூரோப்போட, கனடாவோட இவங்களாம் வந்து ஓரளவுக்கு சுமூகமா சரி நீங்க சொல்றதை செய்யறோம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய பெருந்தலைகள் ரஷ்யாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும் மசியல. சோ இப்போ வந்து என்ன ஆச்சு, திடீர்னு அவர் சொல்றாரு, இப்ப நான் வந்து பார்க்க போறேன், ட்ரம்பை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது வேற சொல்லிருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்தியா வந்து வந்து சந்தி பேசலாம், சாய் பே சர்ச்சா பண்ணலாம். கடைசியில டீலுங்க வந்து இந்தியா வந்து அவசரத்திலேயே இல்லை எஃப்டிஏக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்போ சைனா மீண்டும் சோயாபீன் வாங்கறதுக்கு ஒத்துட்டு இருக்கு. அவங்களுடைய இயர்லி டேக் வந்து 25 மில்லியன் டன். 25 மில்லியன்னா 250, 2.5 கோடி டன், மெட்ரிக் டன் சோயாபீன். இந்த வருஷத்துக்கு 10, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் 3 வருஷத்துக்கு தலா 25 மில்லியன் டன் வாங்க போறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க சோயாபீன்ஸ். இது முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க, இப்ப திருப்பி மீண்டும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேர் இடத்துக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது வாங்கி தரோம், அது தரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது வந்து இவர் சொன்னார், ஒயிட் ஹவுஸ் அறிக்கை. அதுக்கு அதனுடைய ஈக்குவலன்ட் சொல்லும் சைனாவும் கொடுக்கணும் இல்லையா, பத்திரிகை அறிக்கை கொடுக்கவே இல்லை. அவங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வழி அதை குறிப்பிட்டு எதையுமே சொல்லல. இப்ப வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க மெல்லமா. அதாவது நீங்க யாருக்கு குடிக்கிறீங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியணும்
அப்படின்னு புதுசா ஒரு இது போட்டிருக்காங்க, கொக்கி போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஹார்ம்லெஸ்ஸா ஒரு கம்பெனி பேரை சொல்லிட்டு அங்க போடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி திருப்பி போய் மிலிட்டரிக்கு விற்கும். இதெல்லாம் சும்மா விளையாட்டுங்க. நான் பாட்டுக்கு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், என்னுடைய மக்கள்லாம் கரகோஷம் எழுப்புவாங்க, நீ பாட்டுக்கு நீ பண்றதை பண்ணுங்கிற மாதிரி. அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா வந்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இல்லாமலே தங்களுடைய அணு ஆயுதங்கள்ல அப்புறம் ஏர்பிளேன்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி, தீவிர ஆராய்ச்சியில இறங்கியிருக்கு. இதுல ஒரு இந்தியன் அமெரிக்கன் ப்ரொஃபசர் வந்து புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அதுலயும் வந்து சில நாட்கள்ல இந்த பருப்பு வேகாது சைனாக்கு, சில நாட்கள்னா சில வருடங்கள்னு வச்சுக்கலாம், 5 வருஷம்னு வச்சுக்கலாங்க. அந்த 5 வருஷம் கொஞ்சம் இழுத்தடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். பேக் டு யூ சார். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கோரிக்கையை ஏற்றுதான் என்னுடைய நண்பர் வந்து மோடி இப்பொழுது பெட்ரோல் பர்ச்சேஸை குறைச்சிருக்காருன்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்க இந்த சில நாடுகள், குறிப்பா சீனா, இந்தியா போன்ற நாடுகள் ட்ரம்போட கோரிக்கையை செவிசாய்க்கலன்னு. ஆனா இப்போ அறிவிப்புகளும் வந்திருக்கு, வழக்கமான கொள்முதலை விட பர்ச்சேஸை விட இப்ப வந்து குறைஞ்சிருக்கு இந்தியாவோட பர்ச்சேஸ் ரஷ்யா கிட்ட இருந்துன்னு. அப்படி பார்க்கும்போது ட்ரம்போட மிரட்டலுக்கு இந்தியா பணிந்திருக்கிறதா? அவருடைய பேச்சினால இந்தியா குறைச்சிக்கிறது இல்ல சேதுராமன். என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து அடுத்த டேக் அப், அதாவது அடுத்த ஆர்டருக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க கொட்டேஷன் கொடுக்கணும். கொட்டேஷன் என்ன கொடுப்பாங்க, துறைமுகத்தை கொடுத்துருவாங்க. மும்பாயா இல்ல மேங்களூரா இல்ல சென்னையா, ஏதோ ஒரு அங்கதான் வந்து கச்சா எண்ணெய் கப்பல் வந்து நிற்கும். இதுக்கு வந்து நீங்க பிரைஸ் கொடுங்கன்னு கொட்டேஷன் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் போகும். இப்போ அண்மையில் என்ன ஆச்சுன்னா, 2 வாரம் முன்னால ரஷ்யாவில் இருக்கிற 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள், ராஸ்நெஃப்ட் அப்புறம் இன்னொரு பேர் எனக்கு மறந்து போச்சு, லூகாயில், இந்த 2 மேலேயும் வந்து நிறைய இது கொடுத்துருக்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது அவங்க அந்த 2 கம்பெனி மட்டும் இல்ல, அந்த கம்பெனி சுத்தி வேலை செய்யற 31 கம்பெனி மொத்தம், அது மேலேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. அதுல நிறைய கம்பெனி வந்து டேங்கர் கம்பெனியா இருக்கலாம், அதாவது ஷிப் கம்பெனியா இருக்கலாம், இல்ல இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்ல லாஜிஸ்டிக்ஸா இருக்கலாம். இது மாதிரி நிறைய கம்பெனி அதெல்லாமும் கூட சாங்ஷன் வந்திருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனிகளுக்கு வந்து எங்கேயோ வந்து கொஞ்சம் அவங்களுடைய ரேட் ஏறும். ஏன்னா அதுக்கு இன்சூர் பண்றதுக்கு வேற யாராவது தேவைப்படுறதுனால. ஸோ அப்படி ஆனச்ச என்ன ஆகும், அவங்களுடைய கச்சா எண்ணெய் விலை கொஞ்சம் உயரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வாங்குவாங்க. ஸோ இது காக்கை உட்கார பணம் விழுந்த கதையாக, ஒருவேளை ரஷ்யானுடைய கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால இந்தியா வந்து வேற இடத்துக்கிட்ட அதை வாங்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கலாம். இந்தியானா வந்து ஒரு கண்ட்ரி போய் வாங்குறது இல்ல சேதுராமன், 3-4 பிரைவேட் கம்பெனி இருக்கு, 2-3 இந்தியன் ஆயில் மாதிரி இந்தியன் கம்பெனியும் இருக்கு, பப்ளிக் கம்பெனியும் இருக்கு. ஸோ அதான் சொல்றேன், காக்க உட்கார பணம் வந்ததுங்கிற மாதிரி அவர் குறைச்சிட்டாங்க, அதனால என்னுடைய பேருக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வெற்றின்னு ஒரு கரகோஷம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போறது. அப்படி இது என்னுடைய கூட்டுருங்க, அப்புறம் நீங்க இப்படி சொன்னீங்களே அப்படி நடக்கலன்னு அப்புறம் என்ன மாட்டாதீங்க. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். சார், இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நமஸ்காரம்.